அமையாது இவ்வுலகு என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கிணங்க புல் பூண்டிலிருந்து அனைத்து ஜீவராசிகளுமே இந்த நீரை அடிப்படையாக கொண்டு தான் உயிர் வாழுது. நம்ம உடம்புக்குள்ளே ஓடுற செந்நீரும் சரி, உடம்புக்குள்ளே ஊறுற உமிழ் நீரும் சரி, நாம் வெளியிலேருந்து எடுத்துக்கிற இந்த தண்ணீர் இல்லாமல் முழுமை பெறாதுங்க. அதுவும் நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகங்களுமே இந்த தண்ணியை ஆதாரமாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில், அதாவது ஒரு குறிப்பிட்ட சமயங்களில் குடிக்கக்கூடாது. இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த தண்ணீர் பற்றின சந்தேகங்களும் கேள்விகளும் நம்ம மனசில் ஏகப்பட்டது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேள்விக்கான விடையை தேடி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பயணிக்க போகிறோம். வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். அது என்ன கேள்வினா, சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறது தான். சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கவே கூடாதுங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் வரைக்கும் இந்த இன்பிட்வீன் 1 மணி நேரத்துக்குள்ளே கட்டாயம் தண்ணி குடிக்கவே கூடாதுங்க. நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா, மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் அது நல்லா அரைக்கும். அவ்வளோ ஷார்ப்பான பிளேடு இருந்தும் அவ்வளோ ஹெவி டியூட்டியான மோட்டரை வச்சு அந்த மிக்சிக்கே அந்த நிலமைனா, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளவோ திட உணவுகளும் திரவ உணவுகளும் கலந்துருக்கு. அதை நம்மளோட உடம்பை எப்படி அரைச்சி ஜீர்ணிச்சு அது எப்போ சத்தா மாதிரி உடம்புல போய் சேர, அதனால் சாப்பிட்றப்ப அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டா அது நம்ம சாப்பிட்ற அந்த கெட்டியான சாப்பாடை ஈஸியாக ஜீர்ணிக்க செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாய் சோறு 1 வாய் தண்ணி அப்படின்னு குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, நல்ல சாப்பாட்டை ஒரு பிடி பிடிச்சிட்டு போதாக்குறைக்கு எடுத்து வச்சுருக்க ஒரு சொம்பு தண்ணீரையும் கடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு ஒரு பெரிய ஏப்பமாக விட்டால் தான் அவங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். இது முற்றிலும் ரொம்ப ரொம்ப தவறுங்க. அதுவும் குறிப்பாக வாயில் உணவை வச்சுக்கிட்டே தண்ணி குடிக்கவே கூடாதுங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டோட ஜீரணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம வாய்ப்பகுதியிலே முடிஞ்சிடணுங்க. சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக சொல்லியிருப்பாங்க, முன்பற்கள், இடைப்பற்கள், கடைப்பற்கள். இதில் முன்பற்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை, அந்த சாப்பிட்ற உணவை வெட்டுறதுக்கும், அந்த இடைப்பற்கள் இருக்குது பார்த்திங்களா, சிங்கப்பல்னு சொல்லுவோம்ல, அந்த இடைப்பற்கள் வந்து அந்த சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா கிழித்து கொடுக்குறதுக்கும், கடைப்பற்கள் வந்து அந்த நல்ல மாவு மாதிரி அரைச்சி கொடுக்குறதுக்கும், உமிழ்நீரோடு சேர்ந்து அது கூழ் பக்குவத்தில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டே முழுங்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 60% அது ஜீரணம் ஆயிரும். இதை தாண்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீர்ணிக்கிறதுக்காகவே நம்ம உடலில் இயற்கையாகவே சில வகையான அமிலங்கள் சுரக்குதுங்க. அந்த அமிலங்கள் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் ஒரு கை பாத்துரும். அதனால் செரிமானமும் நல்லபடியாக நடந்து அந்த உணவுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகங்களுக்கும் போய் சென்றடையுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கப்போ இப்போ நம்ம ஊடையில் குடிக்கக்கூட தண்ணீரானது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அமிலங்களோட அந்த தன்மையை நீர்த்து போக செஞ்சிடும், அதாவது டைல்யூட் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி வீரியம் குறைகிறதுனால செரிமான ப்ராசஸே ஸ்லோவாயிரும். ஆல்ரெடி இந்த முன்பற்கள், இடைப்பற்கள், கடைப்பற்கள் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிற முறையை நம்ம புத்தகத்தில் மட்டும்தான் படிச்சிருக்கோம். இன்னை வரைக்கும் யாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அது நமக்கே தெரியும். இதை கேட்கும்போது உங்களுக்கே புரியும், நாம் அப்படி தான் சாப்பிட்றோமா அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த முன்பற்களை வச்சு வெட்டுறதும் பற்களை வச்சு அந்த அரைக்கிற ப்ராசஸே பார்த்திங்கன்னா ஒரு 50% நடக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு 10% 20% வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்குள்ளேயும் அவசரமாக முழுங்கிடுவோம். செரிமானத்தில் இப்போவே பாதி செரிமானம் தடைபட்டுருச்சு. இதை தாண்டி நம்ம தண்ணி குடிக்கிறதுனால அந்த அமிலங்கள் டைல்யூட் ஆகிறதுனால அந்த செரிமானங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே ஆயிடுது. தொடர்ந்து இந்த மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அது சிறுநீரகம், செரிமானம் மற்றும் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நம்ம தான் எந்த ஒரு தப்புக்குமே ஏகப்பட்ட ரீசன்ஸ் வச்சுருப்போம்ல, அதே மாதிரி இப்படி இடையில தண்ணி குடிக்கிறதுக்கும் சில ரீசன்ஸ் வச்சுருப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா விக்கல் எடுக்குது, தொண்டை அடைச்சிக்குது அப்படின்னு சில பல காரணங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு உடலுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட முறை தப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நம்ம நல்லா மென்று இந்த பற்களை சரிவர யூஸ் பண்ணல, அப்புறம் அதை கூழாக்கி உமிழ்நீரோட கலந்து சாப்பிடலை, அவசரமாக சாப்பிட்றோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் தண்ணி குடித்து அந்த டைல்யூட் பண்ணுற தப்புனாலையும் தான் இந்த விக்கல், தொண்டை அடைச்சிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவே செய்யாது.
அதை தாண்டி அடக்க முடியாமல் தாகம் ஏற்படுறப்ப கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிறது தப்பு இல்லைங்க. இன்சுலின் அளவு அதிகரிக்கும், உடல் எடை அதிகரிக்கும், சிறுநீரக பாதிப்பு உண்டாகும். இந்த மாதிரியான வயிறு மற்றும் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவல்களோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.